போறோமா? We'll start with it. நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வசனத்தை தியானிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராய்ந்து பாஷையின் மூலமாக அதிலே உள்ள கருத்துக்களை புரிந்து கொள்ள, அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக வாழ நாங்கள் கூடி வந்திருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் இல்லை ஆண்டவரே. We want to listen your word, understand your word and interpret rightly and apply in our lives, Lord, so that your name may be glorified in and through our lives. அதான் எங்க அஜெண்டா. ஆசீர்வதித்து கொடுங்க. பல வேலைகளுக்கு மத்தியிலும் எல்லா புதன்கிழமையும் மாலையில 7 வரைக்கும் கலந்துகிற அருமையான பிள்ளைகளுடைய ஆர்வத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வசனத்துக்காக வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பி எங்களை அனுப்ப முடியாது. உங்களுடைய வசனமே சத்தியம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். தேவையில்லாத மனுஷ கற்பனைகளிலே நாங்கள் அடிமையா இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற நீர் தருகிற உங்களுடைய விடுதலையை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று இந்த நேரத்தை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Okay friends, we will move on to 1 Corinthians and Sheila Yovan, sister, welcome. So, right, verse 7. நேர பேர்ல நம்ம அநேர் மென் காட். அநேர்னா ஆந்திர பாஸ்னாலும் மேன் தான், அநேர்னாலும் மேன் தான். சரியா? சோ a man, men, இந்த மென் டே எக்ஸ்பிரஷன் வந்தா ஒன் ஹேண்ட். இந்த இடத்துல மென்னா ட்ரூலி அப்படின்னு வருது. 7வது வசனம் அநேர் மென் ஃபார் அ மேன், இல்லைன்னா இன்டீடுன்னு கூட சொல்லலாம். உண்மையிலுமே என்ன தேவையில்லைங்கிறாரு. ஃபார் ஊக்குனா நாட்டு தேவையில்லை. என்ன வேணாம்? ஒஃபிலை ஆட் நாட். எ மேன் ஆட் நாட். ஒரு புருஷன் எதை செய்ய வேணாம்? அங்க போடுறது பாருங்க, கட்டா கலூப் டெஸ்டை. இந்த கட்டா கலூப் டெஸ்டைன்னு போடுறதுல அதுதான் எஸ்டை வெர்பு, டு கவர். ஒரு புருஷன் கவர் பண்ண வேண்டாம். எதை மறைக்க வேண்டாம்? கஃபேலனா ஹெட். சரியா? அந்த ஒஃபிலை அப்படிங்கிறது டு பி ஆப்ளிகேட்டட். ஒன் ஆட் டு, ஒன் இஸ் ஆப்ளிகேட்டட். இந்த இடத்துல ஒன் இஸ் நாட் ஆப்ளிகேட்டட். அந்த ஒன்னு யாரு? மேன். சரியா? ஆப்ளிகேஷன். அந்த கட்டா கலூப்டோ, டு கவர். சரியா? மறைக்க வேண்டாம். தலைய ஒரு புருஷன் கவர் பண்ண வேண்டாம், மூடிக்க வேண்டாம். இதான் அந்த கமா வரைக்கும் சொல்றது. இந்த மூடிக்க வேண்டாங்கிறது தேவையே இல்லைன்னு நடக்கும். அந்த ஒஃபிலேங்கிறது ரொம்ப ஆப்ளிகேட்டரி, தேவை கிடையாது. சரியா? அப்ப ஒரு ஆண் கவர் பண்ண வேண்டாம். ரீசன் என்ன சொல்றாரு? ஏன்னா உப்பர்கோன் பீயிங், அந்த செகண்ட் லைன்ல கீழே பாருங்க, உப்பர்கோன்னா பீயிங். அவன் எப்படி இருக்கிறான்? எய்கான். அவனுக்கு என்ன இருக்கு? இமேஜ் இருக்கு. சரியா? இமேஜ் இருக்கு. என்னது? தியோ, இமேஜ் ஆஃப் காட். அவன் தேவனுடைய சாயல். ஐகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஃபோர்ட் ஐகான் ஒரு கார் இருக்குல்ல, அது இந்த வேர்டு தான். ஐகான்னா இமேஜ். சரியா? ஏன்னா மனுஷன் கடவுளுடைய தேவனுடைய சாயல். இன்னொன்னு என்னது? காய், நாட் ஓன்லி ஐகான், இன்னொன்னு டாக்ஷா. டாக்ஷானா குளோரி, மகிமை. அப்ப அவன் எப்படி இருக்கான்? மனுஷன் தேவனுடைய சாயலாவும் இருக்கிறான், தேவனுடைய மகிமையும் இருக்கு அவன்கிட்ட. ஏன்னா அந்த தியோன் போட்டிருக்கு, ஆஃப் காட்னு அர்த்தம். ஓகே, பொசஷன். அப்ப தேவனுடைய மகிமை, தேவனுடைய சாயல் மனுஷனுக்கு, புருஷனுக்கு இருக்கிறதுனால, அந்த ரீசன் தான் சொல்ற, இருக்கிறதுனால அவன் தலைய கவர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மேல வராஜா, இன்னைக்கு வராஜா. ரைட், இதை நான் முடிச்சுட்டு ஃபுல்லா படிச்சு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. ஹே குணே. குணேனா விமன், அநேரனா மேன், குணேனா இதுல இருந்து வந்ததுதான் கைனகாலஜிஸ்ட். ஓகே, குணே விமன். ஆனா விமன் however, ஓகே, ஆனா
யாரோட குளோரி? ஆண்ட்ராஸ், மனுஷனுடைய, புருஷனுடைய. சரியா? ஆந்திரபாஸ்னா மேன், ஆண்ட்ராஸ்னா புருஷன், மேன். சரியா? இஸ், மேன் இஸ். ஓகே, அப்ப விமன் இஸ், விமன் இஸ். அந்த குணேவும் எஸ்டினையும் ஒன்னா சேர்க்கணும். ஏன்னா கிரீக்ல உங்களுக்கு ஆர்டரா வராது, நம்ம தான் சேர்க்கணும். குணே எஸ்டின். த விமன் இஸ் மேன்ஸ் க்ளோரி, இல்லைன்னா க்ளோரி ஆஃப் மேன், டாக்ஷா ஆண்ட்ராஸ். சரியா? அப்ப ஸ்திரீ யாருன்னா புருஷனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி போடுவோம். சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்ப ஒரு கேள்வி வருது. அப்ப ஆண்கள் தான் தேவனுடைய மகிமையை வச்சிருக்காங்களா, தேவனுடைய சாயலை வச்சிருக்காங்கன்னு தயவு செய்து முடிவு பண்ணிடாதீங்க. பெண்ணும் தேவனுடைய சாயலா தான் படைக்கப்பட்ட. ஆதியாகமம் 1க்கு போன ஒரு வசனத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. சரியா? நோவே இந்த இடத்துல பவுல் விமன் இஸ் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லவே கிடையாது. சரியா? அந்த இடத்துல புருஷனை சொல்றதுக்காக, தலன்னு சொல்றதுக்காக அப்படி சொல்ல வர. மற்றபடி விமன் ஆல்சோ, குணே ஆல்சோ பேர்ஸ் த இமேஜ் அண்ட் க்ளோரி ஆஃப் காட், சந்தேகமே கிடையாது. அந்த சப்ஜெக்ஷனுக்கு கீழே வர்றதுனால இந்த இடத்துல க்ளோரி ஆஃப் மேன் சொல்றாரு, ஆண்ட்ராஸ். சரியா? ரைட், கம் பேக். ஏதாவது சந்தேகம் தான் என்கிட்ட கேளுங்க. நம்ம கீழே பார்க்க நமக்கு ஒரு வசனத்தை உருவிக்கிட்டு உடனே நம்ம இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. சரியா? இவருடைய டிஸ்கஷன் இன்னும் முடியல. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, பவுல் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வசனத்தை உருவிக்கிட்டு அதை அப்படியே லிட்டரலா சொல்லிட வேண்டியது இல்ல. we need to see the whole argument. இதை தயவு செய்து பைபிள் ஸ்கில்ல புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு நிறைய துருபதேசமும் தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் மெயினா என்னன்னா, ஒரு வசனத்தை உருவிக்க வேண்டியது. அங்கதான் அப்படி போட்டிருக்க, அங்கதான் புருஷன் தான் தலன் போட்டிருக்கு, அப்ப புருஷன் தான் எல்லாம் அதிகாரம் அப்படின்னு தப்புன்னு கன்க்ளூஷன் வரக்கூடாது. இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணும். சரியா? இது எது வரைக்கும் வருது, அப்படியே எடுத்துக்கிட்டே போய் எங்க முடிக்கிறாரு பாருங்க. எந்த இடத்துல முடிக்கிறாருன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா 16 வரைக்கும் இந்த ஆர்கியூமெண்ட் போகுது, 16 வரைக்கும். இப்ப நம்ம எந்த வசனத்துல இருக்கிறோம்? 7ல இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? 16 வரைக்கும் பார்த்துட்டு தான் we need to draw a conclusion. Please do not jump to any conclusion. இப்ப சரியா? ஓகே, இப்ப யாராவது வாசிக்கிறீங்களா? 7வது வசனத்தை தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:7 வாசிங்க நிதானமா. நல்ல நெட்வொர்க் இருக்கவங்க வாசிங்க. வாசிங்க. இல்லையா? புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். ஓகே, இந்த இடத்துல குளோரிக்கு சரியான இன்டர்பிரேஷன் கொடுக்கணும். மகிமைக்கு எப்ப கொடுக்கணும்? நம்ம ஒரு குளோரிக்கு இன்டர்பிரேஷன் வச்சுப்போம் தெரியுமா, அதை வச்சு கொடுக்க கூடாது. இப்ப இந்த ஆர்கியூமெண்ட்டை பார்த்துட்டு தான் மகிமைக்கு அர்த்தம் கொடுக்கணும். நம்மளுக்கு பொதுவா குளோரின்னு என்ன ஞாபகம் வரும்? பளிச்சுன்னு பிரைட்டா லைட்டு அப்படின்னு ஞாபகம் வரும். மகிமைனா அது மாத்திரம் கிடையாது. நிறைய இடங்கள்ல மகிமைக்கு அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் மாறும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த டேர்ம் க்ளோரி சேஞ்சஸ் அக்கார்டிங் டு த கான்டெக்ஸ்ட். டு நாட் இன்டர்பிரட் ஒன்லி ஒன், ஓகே, த அப்படின்னு இன்டர்பிரேஷனை பண்ணக்கூடாது. நம்ம பின்னாடி இந்த மகிமையெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? கன்க்ளூஷன் வரும்போது ஞாபகம் வச்சுங்க. இப்ப ரைட், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு கருத்து சொல்றேன். விமன் இன்ஃபீரியரா பவுல் பேசுறாருன்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது தப்பு. விமன், சாரி, பால் இஸ் நாட் அ ஆன்டி விமன். சரியா? அது கிடையவே கிடையாது. ரைட், இப்ப 8வது வசனம் பாருங்க. இதே வெயின்ல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. திருப்பியும் நாட் இல்லைங்கிறார். God, for man is not of, ஓகே, அந்த இடத்துல பாருங்க. அனேர் verse 8 நான் வாசிக்கிறேன். man was not of, man is not of women. சரியா? நீங்க லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா அனேர்னா மேன், இஸ்னா எஸ்டின்னா இஸ்.
ஊனா நாட். மேன் இஸ் நாட் ஃப்ரம் விமன் இல்லாட்டினா ஆஃப் விமன். ஸ்திரீலிருந்து ஓகே புருஷன் வரல அப்படின்னு போடுறது. சரியா? நல்லா பாருங்க. ஆஃப் எக்குனா ஆஃப் இல்லைன்னா அவுட் ஆஃப் ஃப்ரம்னு குணைகாஸ் விமன். அப்ப மேன் இஸ் நாட் மேட் ஃப்ரம் விமன் ஆர் மேடுன்னு போடலாம், இல்லைன்னா மேன் இஸ் நாட் ஃப்ரம் மேன் விமன்னு போடலாம். அப்ப அப்ப என்னது, ஒரு இடத்துல நாட் சொல்லிட்டு நாட் இல்லாம சொல்ற அடுத்த சென்டென்ஸ் என்ன, அடுத்த ஃப்ரேஸ் பட் அல்லா கான்ட்ராஸ்ட். குணே எக்ஷ் ஆண்ட்ராஸ் என்ன சொல்றாரு, பட் விமன் ஃப்ரம் மேன். மனுஷங்கிட்ட தான் சாரி புருஷங்கிட்ட தான் ஆண்ல தான் பெண்ணு வந்தா. விமன் ஃப்ரம் மேன். இது ஜெனசிஸ் சாப்டர் 1ல ஆண்டவர் கிரியேட் பண்றாரு தெரியுமா. முதல்ல ஆதாம படைச்சிட்டார், அதுக்கப்புறம் அவன் தூங்கும்போது விலா எலும்பு எடுத்து பெண்ணை படைச்சார். அந்த கான்டெக்ட்ல தான் இங்க பேசுறாரு ஒழிய இந்த அத்தாரிட்டி பவர் எல்லாம் வச்சு இங்க பேசவே கிடையாது. சரியா? சோ அந்த கான்செப்ட் தான் இங்க 8வது வசனத்துல வருது. என்ன சொல்றாரு, ஃபார் மேன் இஸ் நாட் ஃப்ரம் விமன் ஆர் மேன் ஃப்ரம் விமன் பட் விமன் ஃப்ரம் மேன். படைக்கப்பட்டதை இங்க சொல்றோம். சரியா? கிரியேஷனை பத்தி இங்க பேச. வாசிங்க 8 வாசிங்க. நம்ம 9வது வசனம் தமிழ்ல 8 வாசிங்க. ஒன்பது பேர் இருக்கீங்க, பைபிளை திறந்து வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. வாசிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, கடைசியில புஷ்பலதாக்கா தான் வாசிக்கிறாங்க. வாசிங்க. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கும். வாசிங்க வாசிங்கம்மா. ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். இது இட் ரிமைன்ஸ் அஸ் கிரியேஷன் அக்கவுண்ட். இதை நம்ம டெஃபினட்டா அறிஞ்சது. இப்போ 9வது போலாமா? ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சாதான் நமக்கு டப்புன்னு கிளாரிட்டி கிடைக்கும். அதனாலதான் நான் படிக்க சொல்றேன், சேர்த்து வச்சு படிக்காம. இப்ப verse 9க்கு போறோம். ஓகே, verse 9 என்ன சொல்லுது? திருப்பியும் ட்ரூலி உண்மையிலுமே அனேல். 4 லைன் 4வது வேர்டு பாருங்க. அனேல் மேன் எக்டிஸ்தே. அந்த எக்டிஸ்தே அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? எக்டிஸ்தேனா தீர்ஜு, டு கிரியேட், சிருஷ்டிக்கப்பட்டது. ஓகே, கிட்ஸ்தே எக்டிஸ்தே வாஸ் கிரியேட்டட். தீட்டா வருதுல, தீட்டா வந்தாலே உங்களுக்கு பேசிவ்னு அர்த்தம். சரியா? அப்ப மேன் வாஸ் நாட் கிரியேட்டட். சரியா? இந்த இடத்துல அப்படிதான் மேன் வாஸ் நாட் கிரியேட்டட். யாருக்கு? தயா தேன் குணைகா ஃபார் அ விமன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த விமன். பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை. சரியா? ஸ்திரீக்காக புருஷன் படைக்கப்படவில்லை. நல்ல கவனிங்க, தப்புன ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இது ஆர்குமெண்ட்ல ஒரு த்ரெட் தான். neither was man or man was not created for women. Okay, on account of women na daya for women, but Allah ana gune daya ton andra, but women for man. ஆனா ஸ்திரீ தான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட, அந்த உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டாங்கிற வேர்டு தான் எக்டிஸ்தே, வாஸ் கிரியேட்டட். சரியா? அதான் 9வது வசனம். வாசிங்க 9 வாசிங்க தமிழ்ல. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். இதை வச்சுட்டு டப்புன்னு ஒரு இன்டர்பிரேஷன் வந்துடாதீங்க. சரியா? இதையும் நம்ம ஆர்குமெண்ட்ல வச்சுக்கணும். சரியா? இதையும் நம்ம ஒரு தாட் ப்ராசஸா வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனலா கன்க்ளூஷன்ல பார்க்கணும். ஓகே, verse 10 பார்க்க. verse 10ல என்ன சொல்றாரு தொடர்ந்து சொல்ல வரும்போது கவனிங்க. தயா டூட்டோ பிகாஸ் ஆஃப் திஸ், இதன் நிமித்தமாக. சரியா? இதன் நிமித்தமாக. இப்ப 9வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஸ்ரீதான் புருஷன் வந்ததுனால அது காரணமா குணே ஹே குணேனா ஸ்திரீ என்ன பண்ணக்கூடாது? ஆட். ஓகே, 10வது வசனம். தட் இஸ் ஒய் எ விமன். ஓகே,
தட் இஸ் ஒய் அப்படிங்கிறது தான் பிகாஸ் ஆஃப் திஸ் டயா டூட்டோ எ விமன் ஓகே ஹே குணே த விமன் என்ன என்ன பண்ணணும் டு ஹேவ் எ கெயின் டு ஹேவ் ஓகே எக்ஸூஷியான் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கு சரியா அத்தாரிட்டி எப்பி ஆன் டேஸ் கெஃபேலிஸ் அது என்னது ஆன் த ஹெட் தலைக்கு மேல அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா a woman ought to have இந்த இடத்துல எக்ஸூஷியான்ங்கிறது வந்து வெயில் சரியா அத்தாரிட்டிங்கிறது வெயில் அவ என்ன பண்ணணும்னா முக்காடு அதன் நிமித்தமாக அவ தலைக்கு மேல முக்காடு போட்டுக்கணும் women ought to have a வெயில் on her head இந்த இடத்துல அத்தாரிட்டிங்கிறது இந்த எக்ஸூஷியான் அத்தாரிட்டி சரி என்ன அத்தாரிட்டிங்க the right to perform an act ஒரு செயல் செய்யறதுக்கு உரிமை அந்த செயல் தான் என்னது the covered head is the women's authority to pray கவனிச்சிங்களா இந்த அத்தாரிட்டினா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு the covered head is the women's authority to pray and worship why because it shows her belonging and obedient to her husband சரியா so the statement means that the authority of the Corinthian women was that she should wear a fitting hairstyle நல்லா கவனிங்க திருப்பி திருப்பி வாசிக்கிறேன் இந்த கொரிந்துவை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா the authority of Corinthian women இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஜென்டைல்ஸ்ல இருந்து வந்த கொரிந்திய நிறைய பேர் was that she should wear a fitting hairstyle தலைய ஒழுங்கா கவர் பண்ணணும் அவங்க வந்து அதை கோம் பண்ணி ஓகே முடிய விரிச்சு வச்சுட்டு வரக்கூடாது முடிய ஒழுங்கா என்ன பண்ணணும் அவங்க கோம் பண்ணி கவர் பண்ணிட்டு வரணும் இந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா men will not be easily attracted when worship happens இது தாங்க வந்து பேசிக் பிளாட்ஃபார்ம் புரியுதுங்களா அததான் இங்க சொல்ல வர சரி இன்னொன்னு டயாடூஸ் ஆங்கலாஸ் அப்படின்றவர் ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்றாரு on account of the angels தூதர்களின் நிமித்தம் சரியா ஏன் அப்படி சொல்றாரு பிகாஸ் ஆஃப் தி ஏஞ்சல்ஸ்னு ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க ஏஞ்சல்ஸ் வேர் கன்சிடர்ட் டு பி கார்டியன்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்புல தூதர்கள் தான் கார்டியன்ஸா இருந்தாங்க அண்ட் பிரசன்ட் வர்ஷிப் சர்வீசஸ்லயும் அவங்க தான் இருக்காங்க அதனால the misconduct of the women பெண்கள் தவறா நடக்கும் போது என்னது தலைய சீவாம ஓகே லூஸ் ஹேரோட வரும்போது இட் would be taken as a sign of rebellion எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரியா சோ அதனால நீங்க போய் பாத்தீங்கன்னா the angels being present at worship service and the interpretation that the lack of covering for a woman signified cover பண்ணலன்னா a physical defect is excluded one from worship அவங்களுக்கு டிஃபெக்ட் இருக்கு அவங்கள வர்ஷிப்ல இருந்து எக்ஸ்க்ளூட் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல உள்ள கும்ரான் ஓகே அங்க உள்ள ஸ்டடீஸ் அதெல்லாம் சொல்லிருக்கு சரியா ஹிஸ்டரிய போய் பரட்டி பார்க்கும்போது தலைய வந்து ஒழுங்கா கோம் பண்ணி கவர் பண்ணலன்னா வர்ஷிப்ல அவங்கள அலோவ் பண்ணாதீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க ஏன்னா ஏஞ்சல்ஸ் ஆர் காடிங் ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங் நம்ம ஆராதிக்கும் போது ஏஞ்சல்ஸும் ஆராதிக்கிறாங்க காட் பண்றாங்க புரியுதுங்களா அதனால அவங்க பார்க்கும்போது தலை சிரைக்கப்பட்டது மாதிரி இருக்கும் கவர் பண்ணலன்னா ஒழுங்கா ஹேர் ஸ்டைல் இல்லைன்னா இதுதாங்க அர்த்தம் பேசிக்க வாசிங்க 10வது வசனம் வாசிங்க ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் தேவதூதர்களின் நிமித்தம் நான் சொன்னேன் தேவதூதர்கள் கிரியேஷன்ல இருந்தாங்க இது எல்லாமே கிரியேஷனுடைய ரிமைண்டர் தான் இன்னொன்னு இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் போது உங்களுக்கு தெரியுமா நம்மளோட தேவதூதர்களும் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்த இதுல எல்லாம் ஏசாயாலாம் போட்டிருக்கோம் 2 சட்டைகளை மூடி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆராதிக்கும் போது தேவதூதர்கள் நம்மளோட சேர்ந்து இருக்காங்க சரியா சோ அவங்க நிமித்தமும் நீங்க தலைய கவர் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம பிரேக் எடுப்போம் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா நீங்க கேளுங்க சரியா verse 11 we'll move on to verse 11 சரி
however, okay, plain, கூட்டே, neither, okay, இல்லன்னு போட்டிருக்கு. யாரு? உனே, women, okay, கோரிஸ், கோரிஸ்னா அப்பார்ட் ஃப்ரம், செப்பரேட் ஃப்ரம் மேன், ஆண்ட்ராஸ். என்ன சொல்ல வர்றாரு? 11வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, nevertheless, women is not independent of, okay, man. அதான் இண்டிபெண்டா. விமன் மேன் இல்லாம இருக்க முடியாது. ஸ்திரீ மனுஷன் இல்லாம இருக்க முடியாது, பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் ஒண்ணு. பாத்தீங்களா கான்டெக்ஸ்ட் அப்படியே எப்படி வருது பாத்தீங்களா இந்த இடத்துல? இது வரைக்கும் என்னமோ பெண்கள் கொஞ்சம் அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரி அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் வந்தாலும் இந்த வசனங்களை பாருங்க. சரியான இன்டர்பிரேஷன் என்னன்னா, விமன் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மேன். தமிழ்ல சொல்ல போனா, ஒரு பெண் ஆண் இல்லாமல் முழுமை அடைய மாட்டாள். சரியா? அதே போலதான் நார் ஊட்டே, ஊட்டே நீதர், அடுத்த ஊட்டே நார், நீதர் நார். அதே போலதான் அனேரும் கோரிஸ் குனைகாஸ். ஒரு புருஷனும் ஸ்திரீயை விட்டு பிரியக்கூடாது, ஸ்திரீ இல்லாம இருக்க முடியாது. நார் மேன் ஆஃப் விமன். யாருக்குள்ள? என் புரியோ, இன் த லார்ட். Nevertheless, in the Lord, woman is not independent of man, nor man of woman. இப்ப புரியுதாங்களாங்க? Both are complementary. எழுதிக்கிங்க, not contradictory. எதையாவது வச்சு பெண்களை அமுக்கிறது, ஆண்களை தூக்குறது. 11வது வசனம் அருமையான ஒரு பாயிண்ட். Both are equally important. எழுதிக்கிங்க. Both are important எழுதாதீங்க. Both are equally important. Both complement each other, not contradict each other. எழுதிங்க. Both complement, not contradict. முரணா இருக்கக்கூடாது, காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 11வது வசனம் அருமையான வசனம். அதனாலதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து திருப்பியும் சொல்றேன், ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு டப்புன்னு உருவிக்கிட்டு கன்க்ளூஷன் பண்ணி ஒரு தியாலஜியை கிரியேட் பண்ணி டாக்டரினை வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சில மாத்திரம் அந்த டாக்டரினையே பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தப்புங்க. ஃபுல் ஆர்குமெண்ட்டை பார்க்கணும். ஏங்க 11 வாசிங்க, நிதானமா 11 வாசிங்க பார்க்கலாம். தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. பாத்தீங்களா? தயவு செய்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஏங்க இந்த வசனத்தை யாரும் சொல்ல மாட்டீங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, எனவே நம்ம டிஸ்கஷன்ல எடுத்துக்கோ. 12 போலாமா? ரைட். இப்ப verse 12. 12ல என்ன சொல்ல வர்றாரு? ஏங்க திருப்பி அந்த கிரியேஷன் பாயிண்ட்லயே தான் நிக்கிறாரு. Whose pair just as போல, எது போல? God gave Une, the women, சரியா? As women, எக்னா from, to andros. பெண் ஆணிலிருந்து வந்தாள், ஒரு ஸ்திரீ புருஷனிடமிருந்து வந்தாள். Woman was made from man. இல்லைன்னா woman is of, okay, the man. ஒரு ஸ்திரீ, ஓகே, மனிதன் ஆணிலிருந்து வந்தாள், புருஷன்ல இருந்து வந்தாள். அதான் அங்க சொல்றாரு. குணே எக்டோ ஆண்ட்ராஸ். ஓகே, ஹே குணே எக்டோ ஆண்ட்ராஸ் ஊட்டாஸ். சோ என்ன சொல்ல வர்றாரு? இப்ப மேனை பத்தி பேசுறாரு. சோ ஆல்சோ, அதே போல, ஊட்டாஸ் காயினா அதே போல. முன்னாடி ஹே குணேன்னு சொன்னார், அது ஃபெமினைன். ஹோ அனேர்னா மேஸ்குலைன். ஓகே, புருஷன் மேன். பாருங்க, டயாடேஸ் குனைஸ். அப்ப மேன் இஸ் ஆல்சோ ஆஃப் விமன். அங்க பாத்தீங்க, தெளிவா போட்டு பாருங்க, பை த விமன். எங்க பெண்ணாலதாங்க ஆண் வந்தா. எங்க பெண் இல்லாம எப்படிங்க ஆண் பிறக்க முடியும்? இப்ப புரியுதா? தயவு செய்து திருப்பி திருப்பி எழுதுங்க. போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நோ ஒன் இஸ் இன்ஃபீரியர், நோ ஒன் இஸ் சுப்பீரியர். பிளீஸ் தயவு செய்து நோட் பண்ணுங்க. அதெல்லாம் இன்னைக்கு சில சர்ச்சஸ்ல, சில டாக்டரின்ஸ்ல பாத்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும்
பவுலை வந்து இப்படியே பிக்சர் பண்ணி தப்பா பண்ணி பெண்களை பேச விடுறது இல்ல, பெண்களுக்கு பொறுப்பு கொடுக்கறது இல்ல, பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதான், பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதான். ஏங்க யாருங்க இதெல்லாம் கொண்டு வந்தது? தப்புங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க, சரியா? சோ யாரோ சொல்லிட்டாங்க, வரலாறு சாவாவே நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறத விட பிபிலிக்கலா பாருங்க, சரியா? பிபிலிக்கலா இங்க பார்க்கும்போது women was made from man, so man is now born of women. எழுதிங்க. இந்த பானுங்கிற இந்த இடத்துல இல்ல. ஏங்க எப்படிங்க பொண்ணு இல்ல? இப்ப நான் எப்படிங்க வந்தேன்? எங்க அம்மா பொண்ணு தானே தேவைப்பட்டுச்சுல. இந்த இடத்துல பெர்த்தை பத்தி பேசுறாரு, ஃபர்ஸ்ட் கிரியேஷனை பத்தி பேசுறாரு, அப்புறம் பெர்த்தை பத்தி பேசுறாரு, சரியா? சொல்லிட்டு டா டே அவர் பாண்டா எல்லாமே என்னது? ஏங்க ஸ்திரீயா இருந்தாலும் சரி, சரியா, புருஷன் ஆனாலும் சரி, இந்த பாண்டாங்கிறதுல ஆல் திங்ஸ்ல நீங்க 2 பேர் தான் இங்க சேர்க்க முடியும். ஏன்னா இந்த கான்டெக்ட்ல ஆல் திங்ஸ்னா அது புருஷனாகட்டும் ஸ்திரீயாகட்டும் எல்லாம் யாருட்டேந்து வந்தவங்க? ஏங்க நம்ம எல்லாம் கடவுள்கிட்டேந்து வந்தவங்கங்க. எக்டூத்தியோ, சரிங்களா? ஆல் திங்ஸ் ஆர் ஃப்ரம் காட். ஆல் திங்ஸ்னா மேன் இஸ் ஃப்ரம் காட், விமன் இஸ் ஃப்ரம் த சேம் காட். பிகாஸ் தயவுசே ஞாபகம் வச்சுங்க, ஆணை ஃபர்ஸ்ட் படிச்சதுனால ஆணுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க், பெண்ணு வந்து பின்னாடி படைக்கப்பட்டதுனால பெண்ணுக்கு செகண்ட் ரேங்க்னு யாராவது சொல்லி பெண்களை போய் 2ஆம் தரம்னு சொன்னீங்க, ஐ எம் சாரி. ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, ஆல் திங்ஸ் ஈக்குவல் ஆர் ஃப்ரம் காட். சரிங்களா? ஓகே, ஒரு பிரேக் பண்ணலாமா? எனக்கு போடணும் போல தோணுது. என்ன ஏதாவது கேள்வி இருக்கும்? Baptist, you can show my face before we move on, okay, to verse right 13 போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 12 வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். எங்க ஆரம்பிச்சோம்? 7ல ஆரம்பிச்சோமா? ஆமா, 7, 8, 9, 10, 11, 12. பரவாயில்ல, 6 வசனம் பார்த்தோம். டெஃபினட்டா பிரேக் வேணும். உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இது நான் கிரீக்க படிச்சு கிரீக்ல இருந்தும் இங்கிலீஷ்ல இருந்தும் பேக்ரவுண்ட்ல இருந்தும் நான் சொன்ன கருத்து. இது வந்து பேப்டிஸ்டோ, மெத்தடிஸ்டோ, சிஎஸ்ஐயோ, ஏஜியோ, பெண்டிகாஸ்டோ, இண்டிபெண்டோ தயவு செய்ய சொல்றேன், இந்த கலரிங் என் மைண்ட்ல இல்லை. சரியா? நீங்க பேச. ஏதாவது உங்களுக்கு இடிக்குதுன்னா அப்படி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்லைண்ணா நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னீங்கனாலும் சொல்லுங்க. இல்லைண்ணா இந்த கருத்தையும் சேர்த்துக்கலான அப்படின்னா கூட சொல்லுங்க. ஆமா, ஒரு 1-2 பேர் பேசுங்க, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் அண்ணா லேட்டா வந்திருக்கீங்க. குட் ஈவினிங், வெல்கம், வாங்க. திருநெல்வேலி அண்ணன், குட். ஜான் அண்ணன், எடிசன் அண்ணன், ஃபெமினா சிஸ்டர், நீங்க எல்லாம் பேசணும் நல்லா. ஆமா, லியோனிதாஸ் அண்ணன், மதன், குட் ஈவினிங், வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க. ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலா தாக்கா, கமான், அட்டனன்ஸ் வாசு. ஆனா எனக்கு ஒரு வியூ பாயிண்ட் இந்த பர்டிகுலர் பேசேஜ்ல நீங்க சொன்னதை வச்சு, மேபி காட் சாரி பவுல் இஸ் ட்ரையிங் டு எக்ஸ்பிளைன் த ஹையரார்கி ஆஃப் கிரியேஷன். நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாமா? லைக் ஆண்டவர் பவுல் வந்து ஆண்டவருடைய படைப்பில் எந்த ஒன்றுக்கு பின், அதாவது சிஸ்டமேட்டிக் கிரியேஷன்ல இப்படி படைக்கப்பட்டாங்க. சோ அத வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், வாட் டு யூ மீன் பை ஹையரார்கி? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டு யூ மீன் பை ஹையரார்கி? வரிசைப்படி என்ன ஹையரார்கிங்கிற போது சீக்வென்ஸ், பிரியாரிட்டி இல்ல, நாட் பிரியாரிட்டி. இப்ப படைக்கும் போதே 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு சொல்லி அவரை ஹையரார்கிக்கலா ஒரு மாதிரி ஆர்டரா படைச்சார்.
பிகாஸ் ஃபர்ஸ்ட் டே படைச்சதுனால 5th டே படைச்சதை கம்பேர் பண்ணி 5th வந்து 5வது ரேங்க்ப்பா, முதல்ல படைச்சா தெரியுமா வானத்தையும் பூமியும், அதான்ப்பா பெஸ்ட்ன்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது. சரியா? So because man was created first does not mean man has dominion, authority over women and subjugate girl. உண்மையிலுமே இல்ல. ஏங்க 2 வசனம் எவ்வளவு தெளிவா இருக்குது. காம்ப்ளிமெண்டரி, ஈக்குவல், ஆல் திங்ஸ் ஆர் ஃப்ரம் காட். அதே மாதிரி சோ ஆஸ் அப்படின்னு சொல்லி இதையும் பேரலா தான் வைக்கிறாரு பவுல். சரியா? எங்கேயோ தப்பு பண்ணிட்டு சர்ச்சு, எங்க பண்ணுச்சுன்னு தெரியல. ட்ரெடிஷனும் ஹிஸ்டரியும் சர்ச்சையும் எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்க. கேட்டா ஜூயிஷ்ல வந்து விமனை வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. ஏங்க ஜூயிஷ்ல இருந்ததுங்க. ஏங்க நம்ம என்ன ஜூவா? ஏங்க நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்க. ஆண் என்றும் இல்லை. ஏங்க எத்தனை தடவை படிக்கிறோம், பெண் என்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு? பிளீஸ், நான் ரொம்ப கோபமாலாம் பேசல. என்னுடைய தாட் ப்ராசஸ்ல ஆண்டவருக்கு தான் கொடுத்துருக்கு. இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு சபைகள்ல எப்படி இது நுழைஞ்சதுன்னு தெரியுது. பேசுங்க, கமான். ஆர்குமெண்ட்டுக்காக நான் உங்களை இது பண்ண சொல்லுங்க. நான் சொல்ல வந்தது எப்படின்னா, இந்த ஹைரார்கின்னு சொல்லும் பொழுது ஐ எம் நாட் சேயிங் தட் மேன் வந்து இட்ஸ் சுப்பீரியர் டு விமென் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லல. பட் சம்திங் காட் ஹஸ் பிளேஸ்டு அப்படிங்கிறத பவுல் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு அப்படிங்கிறத மாதிரி நான் பாக்குறேன். ஸோ அதனால வந்து இந்த கவரிங் ஆஃப் த ஹெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் இங்க காட்டுறாரு. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு பாயிண்ட் நீங்க எம்பசைஸ் பண்ணது எனக்கு புதுசா இருந்தது. கொரிந்தோட பேக்ரவுண்ட் நீங்க கேட்கல. கொரிந்தோட பேக்ரவுண்ட், இந்த விமன் எப்பேற்பட்ட விமனை பத்தி பேசுறாருன்னு உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா ஏங்க எவ்வளவு பிரச்சனை சபையில இருக்கு. ஏங்க முடி பிரச்சனை எடுக்கணும்? அதுக்கு போய் கல்ச்சரல் கான்டெக்ட்ல போய் கொரிந்துல படிச்சா தெரியும். சரியா? நிறைய விமன், திருப்பி சொல்றேன், கொரிந்துல இருந்த சபையில இருந்த நிறைய விமன் தே கேம் நாட் ஃப்ரம் ஜூயிஷ் பேக்ரவுண்ட். ஜூயிஷ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க கவர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஜென்டைல்ஸ்ல இருந்து வந்தவங்க. காஸ்மோபாலிட்டன் சிட்டி, காட்ஸ் அண்ட் காடஸஸ், கல்டிக்கு, சரியா, இந்த மித்ஸ் இந்த ரிலிஜன்ல இருந்து வந்தவங்க எப்ப பார்த்தாலும் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு லைசென்ஷியஸ் லைஃப், ப்ராஸ்டிடியூட்ஸ் ஆர் மெனி. அவங்க எய்மே அட்ராக்டிங் மென்னு தான். இப்படி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால அவங்க ட்ரெஸ்ஸிங்கும் சரி, ஹேர் ஸ்டைலும் சரி ப்ராப்பரா இருக்காது. இயேசுவை ஏத்துக்கிட்டு வந்த பிறகும் தங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க விடல. இன்னைக்கு விடாம இருக்காங்களா? சில நேரம் என்னதான் இயேசுவை ஏத்துக்கிட்டா இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. ஜாதி பார்க்கல, ஏற்றத்தாழ்வு உயர்வு பார்க்கல, பணக்கார ஏழை பார்க்கல, கருப்பு வெள்ளை பார்க்கல, படிச்சவன் படிக்காதவன் பார்க்கல. இல்ல உங்களை சொல்லணும், ஜென்ரலா சொல்லணும். என்னதான் இயேசுவை ஏத்துக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நமக்குள்ள அந்த கலாச்சாரம் ஒட்டி இல்ல. சரி, எல்லா கலாச்சாரமும் தப்புன்னு சொல்ல வரல. தேர் ஆர் குட் எலிமெண்ட்ஸ் இன் கல்ச்சர். மதிப்பு கொடுக்கிறது, வணங்குறது தான் குட் எலிமெண்ட். பட் ஆல்சோ தேர் ஆர் பேட் ஈவில் எலிமெண்ட்ஸ் which is not biblical in every culture. இப்ப தமிழ் கல்ச்சர்ல என்னது? இப்பெல்லாம் இல்ல, புருஷங்கால தொட்டு கும்பிடணும். அதை என்ன நம்ம செய்யணுமா? நாட் நெசசரி. பெண்கள் அப்படி செய்யணும் அவசியம் கிடையாது. அது நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருந்து. See, there are some good culture, respecting, loving, serving, அதெல்லாம் குட் கல்ச்சர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பட் whichever culture is not biblical, I think we need to throw it away. ஓகேவா? ரைட். நாங்க பைபிள் காலேஜ்ல காஸ்பல் அண்ட் கல்ச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணோம். முடிஞ்சா என்னோட ஆன்லைன் பைபிள் காலேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். காஸ்பல் அண்ட் கல்ச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சரியா? ஓகே, ரைட், குட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? போன தடவை வந்தீங்களான்னு தெரியல. இந்த அத்தாரிட்டி தலை கெஃபாலேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. வெறும் பவரையும் அத்தாரிட்டியும் காட்டுறது தலை இல்லை. ஏன்னா கிறிஸ்து நமக்கு தலை தானே.
அத்தாரிட்டி பவரை மாத்திரமே காமிச்சிட்டு இருந்தாரு, நம்மளை அடிமையா வச்சுட்டு அமுக்கிட்டு இருந்தாரு. இல்லையே. ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ஸ்டூவர்ட்ஷிப், அன்பு எப்படி காமிச்சாரு? சிலுவையில மறிச்சாரு. தலை மறிக்குமா? தலை தூக்கிட்டுல நிக்கும், ஆனா தலை தொங்குதுங்க சிலுவையில. இந்த அத்தாரிட்டிங்கிறதுக்கு நம்ம செக்குலரை கொடுத்தே வளர்ந்து இல்ல. கெஃபாலே ஹெட்ங்கிறது நாட் ஓன்லி அத்தாரிட்டி பட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. இதை மறந்துடக்கூடாது. சரியா? ரைட். ஓகே. நான் ரஷ் பண்ணல, வேகமா போல, இந்த அதிகாரத்தை முடிக்கணும்லாம் போல. யாராவது பேசுறதுன்னா பேசு. It is good to get other points of view also. வேற யாராவது? மதன் பேசியிருக்கிறாரு. இன்னும் ஒருத்தர் பேசுங்க, நான் அடுத்தது ஃபாலோ பண்ண. கொஸ்டினா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கலாம், இல்ல நீங்க கத்துக்கிட்ட பாடமா இருக்கலாம், இல்ல சந்தேகமா இருக்கு. எனிதிங். பெண்கள் தான் பேசுவாங்கன்னு பாக்குறேன். ஷீலா பீட்டர்லாம் அமைதியா இருக்காங்க. எமினா சிஸ்டர், ரோஸ்மா சிஸ்டர், ஷீலா, யோவான். ஏங்க பெண்கள் தாங்க நிறைய இருக்கீங்க. எங்களை விட நீங்க தான் அவுட் டூ பண்ணீங்க. பேசுங்க, நீங்க தான் பேசணும். எங்களுக்காக அதான் பவுலே பேசிட்டாரு. சரி. அவரே சொல்லிட்டாரு 2 பேரும் ஆமா ஒண்ணு போ, ஆமா உனக்கு எதுவும் தேவையில்லை, போயிட்டே இருந்துட்டாரு. ஆமா ஆமா இது ரோஸ்மா. ஆண்களுக்கு தான். நாங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல, கரெக்ட் இத தானே? பெண்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கிளாரிட்டியா தெளிவா இருக்கு. நம்ம 2 வசனம் பார்த்தோம் தெரியுமா? ரொம்ப தெளிவா சொல்றாரு பாத்தீங்களா? ரைட். யாரோ சொல்றீங்க, ஏதோ பேச சொல்றீங்க, சொல்லுங்க. இல்ல அப்படி பார்த்தா இப்ப போதகர்களா பெண்கள் இருக்கிறாங்க சில இண்டிபெண்டன்ட் சர்ச்ல, ஏங்க ஏன் தனியார் இருக்க சபைகள்ல. கூடாதுன்னு நான் கேக்குறேன். இல்ல ஏன் இல்ல இருக்க இருக்கிறாங்க. கூடாது? பட் அவங்க தலையை விரிச்சு போட்டுதான் போதகமே பண்றாங்க. அதை நம்ம என்ன சொல்றது? நான் பாத்திருக்கேன், தலையை அதனால விரிச்சு சொல்றேன். போட்டு போதகம் பண்றாங்கன்னா இஃப் இட் அது மத்தவங்களுக்கு இடரா இருந்தா ஒழுங்கா தலையை பின்னணும். ட்ரெஸ் மத்தவங்களுக்கு இடரா இருந்தா அந்த ட்ரெஸ்ஸ மாத்தும். இதுல எல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே. Something that attracts the opposite sex, particularly for women. உரிமை இருக்கு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்கு. என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக நான் என்ன ஆல்டர் பண்ணிக்க ரெடியா இருக்கிறதுக்கு பேருக்கு தான் தாழ்வு, விட்டு கொடுக்குறது. சரிங்களா? ஓகே. போலாமா? ரைட். 13வது வருஷம் பேப்டிஸ்ட். என்ன டைம் நமக்கு? ரைட். இன்னும் ஒரு 10 minutes இருக்கு. ஓகே. ஒரு 1 or 2 verses பார்த்துட்டு நம்ம முடிச்சோம். சரியா? ஐ திங்க் 16 வரைக்கும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. 13, 14, 15, 16 4 வசனத்தை பார்த்துட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஓகே. 13 verse 13 காட்டு ராஜா. verse 13. 1 கொரிந்தியர் 11:13. Thank you. Right. En humin autais crinete. அது வரைக்கும் ஒரு phrase. என்னது? கிரீனோனா ஜட்ஜ், கிரீனேட்டேனா ஜட்ஜ். ஏங்க கமாண்டுங்க. ஜட்ஜ் yourselves. ஏங்க உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. என் ஹூமின் உங்களை நீங்களே, அவுட்டாய்ஸ் யூ யுவர் செல்ஃப் ஜட்ஜ் அப்படின்னு உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இவ்வளவையும் பேசிட்டு இப்ப பவுல் கொரிந்து விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு, எப்பா விசுவாசிகளே, ஏங்க உங்களுக்கும் மைண்ட் இருக்குல்ல, ரீசனிங் இருக்குல்ல, ஏங்க நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்களேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதை? பிரபோன் 13 ஜட்ஜ். பிரபோன்னா that which is fitting to the circumstances, that which is proper. எதுப்பா ஃபிட்டிங், எதுப்பா ப்ராப்பர்? இஸ் இட் எஸ்டின்? ஓகே, the question is it குனாய்கா for a woman? இது வருது பாருங்க, அக்கா சக்கா லூப்டான். அக்கா சக்கா லூப்டான் என்னது?
அன்கவர்ட். அந்த ஆல்பால ஆரம்பிச்சாலே நெகட்டிவ்னு அர்த்தம். கட்டா, கலூப்டான, அக்கட்டான்னு போடும். ஆல்பால ஆரம்பிச்சாலே அது வந்து நெகட்டிவ். அன்கவர்ட். ஓகே, இந்த இடத்துல ரிவீல்டுன்னு போட்டிருக்கு. இன்னொரு வார்த்தை அன்கவர்ட். அப்ப 5வது வசனத்துல சொன்னது சரியா? தலைய மூடிக்கொள்ளாம இருக்கிற ஸ்திரீ. ஓகே, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு 13வது வசனத்துல கேட்கிறாரு. இஸ் இட் ப்ராப்பர்? அதான் அந்த வார்த்தை ப்ரப்பான், பிகமிங் ப்ராப்பர். எப்ப அது ப்ராப்பரா இருக்குமாப்பா? எது ப்ராப்பரா இருக்குமா? இஸ் இட் ப்ராப்பர் ஃபார் அ விமன் வித் ஹர் ஹெட் அன்கவர்ட்? எப்ப? தோ பியோ தேவன் கிட்ட பிரசுகெஸ்டே ஜெபம் பண்ணும் போது, டு ப்ரே தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஸ்திரீ முக்காடு போடாதபடிக்கு ஓகே தன்னுடைய தலைய வச்சிருந்தா, எப்பா இதெல்லாம் ப்ராப்பராப்பா அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு. நவ் பால் இஸ் என்கரேஜிங் கொரிந்தியன் பிலீவர்ஸ், பர்டிகுலர்லி ஆல் கொரிந்தியன் பிலீவர்ஸ், தட் விமன். நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, தலையை கவர் பண்ணாம இருக்கலாமா ஜெபம் பண்ணும் போது அப்படின்னு 13வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? ரைட், கேட்டுட்டு படிங்க 13 படிங்க. பிஃபோர் வி கோ டு 14 13 படிங்க தமிழ்ல. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலைமுடியை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ? அந்த லட்சணம் ப்ராப்பர். எஸ், எக்ஸாக்ட்லி. நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். இப்ப பால் இஸ் த்ரோயிங் திஸ் தாட் ஓப்பன், என்கரேஜிங் த கொரிந்தியன் பிலீவர்ஸ். நல்லா கவனிங்க, இதுதான் பவுலுடைய டீச்சிங். பவுல் வந்து கம்பல் பண்ணவே கிடையாது. இங்க பாரு, நான் சொல்றதுதான் சட்டம், கேளு, இந்த சர்ச்சில் போட்டு மரட்டு வாங்கி தெரியுமா? அப்படி கிடையாது. allow people to think. சரியா? எனக்கு தமிழ் பேப்டிஸ்ட் பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், கீழ்பாக்குல இருந்தவர் தேவநேசன் ஐயா. நல்லா பேசிட்டு அடிக்கடி சொல்லுவார், நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடிக்கடி he allows the church members to think, he never compels. சேம் ஸ்டைல் தான் பவுல். எல்லாத்தையும் சொல்லிட்டு he allows Corinthian believers to think. எப்பா உங்களுக்கு சென்ஸ் இருக்குப்பா, நீங்களே ஜட்ஜ் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி இஸ் ஓகே என்கரேஜ். verse 14 போலாமா? verse 14 அதோட கடை. இப்ப இன்னொரு கேள்வியும் கேட்கிறார். நாட் ஈவன், ஏங்க அது கூட, எது கூட? நேச்சர், ஃபுசிஸ். ஓகே, ஃபுசிஸ்னா நேச்சர். ஃபுசிஸ் அவுட்டேனா நேச்சர் ஹெர்செல்ஃப். நேச்சர் வந்து ஃபெமினைன் யூஸ் பண்றாங்க. சரியா? ஏங்க சுவாபமே, இயற்கையே நமக்கு டீச் பண்ணல. டிடாஸ்கை. ஓகே, அந்த ஊடே இருக்குல்ல, அந்த ஊடேவையும் டிடாஸ்கவையும் சேர்த்து சொன்னோம்னா நாட் ஈவன் டீச்சர்ஸ். அப்ப சுபாவமே, இயற்கையே நமக்கு சொல்லி தரலையா அப்படின்னு கேட்கிறார். என்னத்தை சொல்லி தரலையா? சரியா? டஸ் நாட் நேச்சர் இட் செல்ஃப் டீச் யூ? என்னது? that OT connection. அனே ஓகே, indeed a man, சரியா, உண்மையிலுமே beyond coma has a long hair. Okay, coma na komaya, to have a long hair, to let one's hair grow long. எங்க ஆண்கள் வந்து நீளமான முடியை வச்சுக்கிறது. சரியா? அதான் சொல்றாரு, for a woman to wear a long hair. இப்ப பாருங்க, இதான் வேர்ட். he has a long hair. அச்சீமியா, அச்சீமியான்னு என்னன்னு சொல்லிட்டா dishonor. Jewish men wore middle length hair which was usually well groomed. நான் ட்ரெடிஷனை படிக்கிறேங்க. ஜூயிஷ் ட்ரெடிஷன்ல மென் என்ன பண்ணுவாங்கன்னா, மிடில் லென்த் ஹேர் which was usually well groomed இருக்குமா எல்லா ஆண்களுக்கும். சரியா? குரூம் பண்ணி. சம்டைம்ஸ் லாங் ஹேர் வாஸ் அசோசியேட்டட் வித் ஹோமோசெக்சுவாலிட்டியும். ஐயோ, அப்ப ஒரு ஜூ அந்த காலத்துல முடிய நீளமா வச்சிருந்தானா அவன் ஹோமோனா உங்களுக்கு தெரியும். சரியா? ஆணோட ஆண் சேர்றது ஹோமோசெக்சுவல். பட் லாங் ஹேர் வாஸ் நாட் அன்காமன் ஃபார் பிலாசபர்ஸ். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிலாசபர்ஸ் லாங் ஹேர் வச்சுக்குவாங்க, ஃபார்மர்ஸ் லாங் ஹேர் வச்சுக்குவாங்க, பார்பேரியன்ஸ் இவங்கெல்லாம் லாங் ஹேர் வச்சுக்குவாங்க. ஆனா பவுல் இங்க தெளிவா சொல்றாரு, இயற்கையே சொல்லுது
ஓகே, ஒரு ஆணுக்கு நீளமான முடி அவனுக்கு டிஸ்ஆனர். அச்சீமியா அவுட்டோ எஸ்டின், இட் இஸ் a dishonor for him. வாசிங்க 14 வாசிங்க. புருஷன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமா இருக்கிறது என்றும். ஓகே, போதும். அவனுக்கு கனவீனமா இருக்கு புருஷனுக்கு, சரியா? நீளமா வளர்க்கிறது. சரி, அப்ப இப்ப சிலவங்க எல்லாம் வச்சுக்கிறாங்களா முடி நீளமா, ஜென்ஸ். ஏங்க வச்சுக்கிட்டு ஒழுங்கா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஹேரை நீங்க என்ன பண்ணுங்க, ஒழுங்கா கோம் பண்ணி வச்சுக்கோங்க, க்ரூம் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அதுக்காக நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலா இப்ப சில பாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க லாங் ஹேர். லாங் ஹேரை என்ன பண்ணுங்க, வெல் க்ரூம்டா வச்சு அதை என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. சரியா? எதுவே நம்ம டிஸ்கஷன்ல பேசலாம், ஒருவேளை எல்லாம் பேசணும்னு விரும்புனீங்கன்னா. ஏன்னா நான் யூத் மத்தியில ஒர்க் பண்றேன். அதனால அவன் முடி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கிட்டோம், பட் அதை ப்ராப்பரா க்ரூம் பண்ணி ஒழுங்கா இருந்தான்னா நல்லது. சரியா? ரைட். எனவே இப்ப வாங்க. ஆனா இயற்கையே சொல்லுது லாங் ஹேர் ஆணுக்கு புருஷனுக்கு அது அவ்வளவா ஆனர் இல்லை அப்படின்னு சொல்லி நேச்சராவே சொல்லுதுன்னு சொல்றாரு. 15 வாசிங்க. பட் ஆனா however it குணே விமனை பொறுத்த வரைக்கும் கோமா she has a long hair. விமன் என்ன பண்ணணும், பட் விமன் ஹேஸ் லாங் ஹேர். ஆனா பெண்களுக்கு இயற்கையாவே முடி நீளமா வளரும். சரியா? அது டாக்ஷா அவுட்டே எஸ்டின், அது உங்களுக்கு மகிமை இல்லையா? இஸ் இட் நாட் க்ளோரி டு ஹர்? ஒரு ஸ்திரீக்கு நீளமா முடி வளர்றது அவங்களுக்கு அது மகிமை இல்லையா? ஏன்னா அது அவங்கள தலையை கவர் பண்ணுது. எப்பா முடியே எதுக்கு கொடுக்கப்பட்டதுப்பா? தலையை கவர் பண்ணதானப்பா முடி கொடுக்கப்பட்டது. அதனால ஒழுங்கா தலையை சீவிட்டு ஒழுங்கா நான்ப்பா பேசிக் பிரின்சிபலே. சரியா? நீங்க யோசிக்கலாம், இதுக்கு எதுக்குடா வசனத்தை இவ்வளவு போட்டு எழுதி பவுல்? ஏன்னா இந்த காலத்துல புரிந்து சபையில் நம்ம இருந்திருந்தோம்னா தெரியும் ஓகே ஹேர் பிரச்சனை. சரி, ஓகே. நம்ம இப்ப ஹோட்டி கோமே அந்த நீளமான முடியே பாருங்க, ஆன்டி இன்ஸ்டன்ட் பெரி பலோயோ. என்ன பெரி பலோயோ? which is thrown about wrap covering. Her hair is a covering. பெண்களுடைய முடி நீளமா வளர்றது அவங்க தலையை கவர் பண்றதுக்கு தான். they don't check even they don't meanல தான் they don't check even. ஓகே, சோ அப்ப இயற்கையாவே இந்த இடத்துல கடவுளை கூட கொண்டு வரல, இயற்கையாவே பெண்களுக்கு நீளமான முடி வளர்றது அவங்கள தலைய கவர் பண்றதுக்கு. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, வந்தீங்களா ஜென்டைல்ஸ் அந்த விமன் கொஞ்சம் கவனிங்கப்பா, என்னப்பா நீங்க முடி கொடுத்துருக்கிறது உங்க தலைய கவர் பண்றதுக்கு, அந்த தலைய போய் லூஸ் ஹேரா வச்சுக்கிட்டு இன்னும் அந்த உங்களுடைய கல்ச்சரை விடாம சபைக்கு வரீங்களப்பா, மத்தவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கீங்களப்பா, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்களா, ஸ்டம்பிளிங் பிளாக்கா இருக்கீங்களா? இதுதான் பவுல் கேட்கிற கேள்வி. சரியா? சோ அப்ப 15ல என்னது? இட்ஸ் woman has a long hair, is it not her pride glory? For her hair is given to her for a covering. கவரிங்காக கொடுக்கப்பட்டது. வாசிங்க 15 வாசிங்க. அப்படியே ஸ்ரீ தன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுவாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. ஏங்க இதை விட என்னங்க கிளாரிட்டி வேணும்? தலை முடியே இது முக்காடு. சரியா? ரைட். அதனாலதான் பெண்களுக்கு நீளமா முடி வளருது, எங்களுக்கெல்லாம் நீளமா முடி வளர மாட்டேங்குது. என்னதான் வளர்ந்தாலும் சுருண்டுட்டு வருது. சரியா? ரைட். அதை என்ன பண்றான், போய் சலூன்ல நீளமாக்கி வச்சுக்கிறான். இந்த மியூசிக் பிளே பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? அது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. மியூசிக் பிளே பண்றவனுக்கு முடி நீளமா இருந்தாதான் கலாச்சாரம்னு. இப்ப பாத்தீங்கன்னா சிட்டில எல்லாம் மியூசிக் பிளே பண்றவன் கேட்டா கேபாவை பாக்குறான். ஆனா கேபா வச்சிருந்தாலுமே அவர் நீட்டா ஒழுங்கா வச்சுக்குவார். சரியா? சோ அதை பார்த்துட்டு இவனும் நீளமா வளர்த்துக்கிறான். நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இத. ஆனா என்னதான் நீங்க வளர்த்தாலும் பெண்கள் மாதிரி உங்களுக்கு வளர. சரியா? ஒரு அளவுக்கு வளர்த்துக்கிட்டு நீங்க அதை ப்ராப்பரா ஹோம் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. சரியா? 16 வாசிட்டு நம்ம முடிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா 16 முடிஞ்ச பிறகு நீங்க கேளுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். 16ஓட முடிக்கலாம்.
இப்ப 16வது வசனத்துல அவர் என்ன கேட்கிறாரு? யாராவது, இஃப் யாருக்காவது, டொக்கை சீம்ஸ் இன்க்ளைன்ட் கண்டென்ஷியஸ் பிலோனைகாஸ். ஓகே, பிலோனைகாஸ் என்ன அர்த்தம்? குவாரல்சம். இதுல யாருக்காவது சண்டை போடணும், பிரச்சனை இருந்துச்சு, ஓகே, ஸ்ட்ரைஃப் லவ்விங். ஓகே, யாராவது இதுல பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, யாராவது ஒருத்தர் இது விஷயமா ஆர்கியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எய்னை சுபி எய்டேட்டிஸ் டொக்கை பிலோனைகாஸ் எய்னைனா யாராவது இது விஷயமா ஓகே ஆர்கியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இஃப் எனி ஒன் இஸ் டிஸ்போஸ் டு பி கண்டென்ஷியஸ். ஏன்னா இப்ப இது பேசும்போதே நமக்கு தெரியுதுல, இப்படி அப்படி பேசுறாரு, பேசிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு? ஏன் முடி வளர்க்க, இப்ப என்ன கேட்போம், ஏன் ஆண்களுக்கு வந்து முடி வளரும் போது வளர்த்துக்க வேண்டியது தானே, பெண்கள் மாதிரி நீளம் வளருது, இப்படி கொஞ்சமா நீளம் வளர்த்துக்கலாம், அதுக்காக என்ன ஆர்மி கட்டிங்க வச்சுட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வேலை ஏதாவது கண்டென்ஷியஸா நீங்க கேட்குற மாதிரி இருந்தீங்கன்னா, கேமைஸ் நாங்க ஒயைச்சேன் சச் ஃபுனேத்தேயான். என்ன ஃபுனேத்தேயான்? ஃபுலேனைகாஸ் கண்டென்ஷியஸ் ஃபுனேத்தியான் கஸ்டம். எங்களுக்கு அந்த பழக்கம் சரியா, ஹேபிட். He means we have no such custom, such a woman praying on prophesying head uncovered. பெண்கள் வந்து அன்கவர்ட், கவர்ட் இல்லாம, முக்காடு இல்லாம ஜெபம் பண்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த சச் கஷ்டம் எங்கள்கிட்ட இல்ல, ஊக் இல்ல. ஓகே, அந்த கஷ்டம் இல்ல, எக்கோமன் எங்கள்கிட்ட இல்ல. we have no கஷ்டம், அந்த பழக்கம் எங்கள்கிட்ட இல்ல. இன்னொன்னு என்ன இல்ல? கூடே கீழே கடங்கப்பா. கூடே ஐ எக்லீஷியாய் டூத்தியோ, எங்க சபைகள்லையும் இல்லை. ஓகே, சர்ச்சஸ் ஆஃப் காட் சபைகளிலும் அது இல்லை. அப்ப இஃப் எனி ஒன் இஸ் டிஸ்போஸ்ட் ஆர் இன்க்ளைன் டு பி கண்டென்ஷியஸ் ஆர் ஸ்ட்ரைஃப் லவ்விங், வி ரெகக்னைஸ் நோ அதர் பிராக்டிஸ், நோ அதர் கஸ்டம். எங்கள்கிட்ட வேற கஷ்டம் இல்லப்பா, பழக்கம் இல்லப்பா. நார் டு த சர்ச் ஆஃப் காட், எங்கள்கிட்டையும் இல்லை, சபைகள்லையும் அது இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இந்த இஷ்யூக்கு பவுல் சொல்ற வந்து தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. சொன்னதை நீங்களே நிதானிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு ஞானமா நடந்துக்குங்க. இதுதான் சபையோட ஒழுங்கு, எல்லா சபைகள்லையும் இப்படிதான் இருக்கணும், நான் திட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். verse 16. இப்ப வாசிங்க, 16 வாசிங்க. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால், எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அவ்வளவு. ஓகே, பேப்டிஸ்ட், தேங்க் யூ. இப்ப தெரியுதா? ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் வச்சு முடிக்கிறார். இப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுதா? அதனால யாராவது எங்க சபை உபதேசம் இதான், பாரம்பரியமா காலங்காலமா இததான், ஏங்க கொஞ்சம் வேத வெளிச்சத்துல அத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? எங்க மூதாதையர் சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் ஓகே, பட் வாட் டஸ் த பைபிள் சே? It is not what my church says, it's not what my ancestors say, it's not what my tradition says, but it is what the Bible says. Got the point? Thank you. கதம் ஏதாவது கேள்வி இருந்தா? ஆனா நீங்க இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? இப்போ நம்ம விமன் வந்து முக்காடு போடலனாலும் முக்காடு போடனாலும் தப்பு கிடையாது, போட்டாலும் தப்பு இல்லை. இத வந்து ஒரு கம்பல்சரி ரூல்ஸா போட்டு, சர்ச்சில் அப்படி ரூல்ஸ் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா போடாதவங்களை பார்த்து போடுறவங்க ஜட்ஜ் பண்றதும், போடுறவங்களை ஜட்ஜ் பண்றதும் சரியா? அப்படிப்பட்ட ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. இதோடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா, மகன் தாவீது, சபைக்கு வரும்போது என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய லுக்கு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும், நாட் ஓன்லி அப்ப வந்து அந்த முடி, ஈவன் ட்ரெஸ் பேட்டர்ன் சரியா, இது எல்லாமே விசேஷமா பெண்கள் சரியா மற்றவங்களை கவரக்கூடிய விதத்துல போட்டுட்டு வந்தா அது பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தங்க சுய புரோஜனத்தை அவங்க தேடாம மற்றவங்க புரோஜனத்துக்காக அவங்க விட்டு கொடுக்க ஆயத்தமா இருந்து மெச்சூரிட்டியா வாழும். இதுதான் தம்பி.
அதனால யாரும் கன்க்ளூஷன் வராதீங்க. முக்காடு போடாம இந்த சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, சரியா, பிரசங்கம் பண்றாங்க, முக்காடு போடல, அவங்களுக்கு என்ன திமிரு பத்தியா, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு, இப்படி எல்லாம் நீங்க கன்க்ளூஷன் வரக்கூடாது. வேற எதுலயாவது அவங்க சரி இப்ப ட்ரெஸ் மோசமா பண்ணிருக்காங்க, ஆனா தலையை கவர் பண்ணிருக்காங்க, ட்ரெஸ் அசிங்கமா இருக்கு, என்ன வாட் இஸ் இட் மீன்? ஏங்க என்னங்க பேசிக் ரூல் என்னங்க? அதை தான் நம்ம பிடிக்கணும் ஒழிய ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸை போட்டுக்கிட்டு தேவை, சரியா? ஆனா ஒரு சபை ஒழுங்குன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த சபை ஒழுங்க அந்த சபை பின்பற்றுறது நல்லது. எல்லாரும் கவர் பண்ணிருக்காங்களா, கவர் பண்ணிக்கமா, தப்பு கிடையாது, சரியா? ஆனா ஜட்ஜ்மெண்டல் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ண ரைட். எனிபடி? ஓகே, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் அமைதியா இருக்க பார்த்தா மணி 8 ஆயிடுச்சுன்னு, 8 தாண்டிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். ரைட். ரோஸ்மா சிஸ்டர், கேன் யூ லீட் us in prayer? ஜெபம் பண்றீங்களா ப்ளீஸ்? ஓகே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல மாலை விளக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி இன்னும் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, எவ்வளவாய் பெண்களையும் எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர் என்பதை உணரச் செய்யும்படி ஆண்டவரை இந்த காலத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதை நாங்கள் மட்டுமல்ல, அநேகர் இதை அறிந்து கொள்ளவும், இந்த வேத வசனங்களை உணர்ந்து கொள்ளவும் கர்த்தாவே இன்னும் அநேகரை நீர் அழைத்து வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பேர் பேரா இந்த வசனங்கள் அநேகருக்கு சென்று சேர நீங்க உதவி செய்யுங்க. இந்த சுவிசேஷம் எங்கும் ஆண்டவரே பரம்பும்படி ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றும்படி இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்துல அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 Thank you sister for your prayer. Friends, God bless you. Thank you. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் ஐ எம் சாரி, நெக்ஸ்ட் வீக் நமக்கு கிளாஸஸ் இருக்காது. நான் வந்து போடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஹாலிடே வருது, கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதனால வெளியூர் போயிருவேன். ஐ ஒன்ட் பி ஏபிள் டு டேக் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஐ வில் அப்டேட் பண்றேன் வாட்ஸ்அப்ல. பை பை. ஓகே, பை.